இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாப்சி அப்படின்றது ஒரு சன்லைட்டில் தான் பார்க்கணும். சில பேர் சொல்கிறாங்க அந்த இதில் கல்லடி பட்டுருக்கு, கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க, கிழிச்சாங்க, மிளகாத்தூள் என்ன வேணால் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து டார்க்கில் மிஸ் ஆகும். ஒரு சின்ன கல்லடினா அந்த கல்லடி பட்டோம்னா அந்த இடத்துல ப்ரூஸ்ன்னு ஒன்று டெவலப் ஆகும். அந்த ப்ரூஸ் எந்த கலரில் இருக்கும், எப்போ நடந்த ப்ரூஸ். ஏன்னா ஒரு 5-6 தொகுதி இதே மாதிரி தான் நடந்திருக்கு, இதே மாதிரி வந்து கூட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் தான் நடக்கலையே. இதில் வந்து பல சூழ்ச்சிகள் உள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நடந்த இடமும் அப்படி, நடந்த தொகுதியும் அப்படிங்கிற போது முதல் விஷயம் வந்து அது அவ்வளோ கூட்டத்தை அந்த ஸ்பேஸ்ல நம்ம அளவு பண்ணது பெரிய தப்பு. இல்லைன்னா அவ்வளோ கூட்டத்தை உள்ள விட்டுருக்கு. இப்போ என்ன போயிட்டு இருக்கோம்னா இது காவல் அதிகாரிகள் தடுத்துருக்கணும், இல்லாட்டி தாவேகா சார்ந்தவர் தடுத்துருக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? என்னோட பார்வை என்ன, உங்களுக்கு முன்னாடி இந்த விஜய் சார் வர கூட்டம் நமக்கு தெரியும். சாதாரண கூட்டம் வர மாட்டேன், அவர் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து மக்கள்கள் குளிராங்க. இப்போ நானே கூட இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டு சாரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இயல்பாக நம்மளுக்கு தோன்றது தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் அது உண்மையான ஆம்புலன்ஸா, ஏர் ஆம்புலன்ஸ், ஏன் ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. இபிஎஸ் சார் கூட்டம் நடத்த போது அடிக்கடி சுத்திட்டு இருக்கோம். உள்ள வந்து கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அவங்கள மறுபடியும் மீட் எடுக்க முடியாதா? இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்புலன்ஸ் சும்மா ஒரு வண்டி சைரன் போட்டுக்கிட்டு யாரும் வேணா தூக்கிட்டு போறோம் அப்படின்றது என்ன மேட்டர் இருக்கு. அந்த இடத்துல முதல் உதவி கொடுக்க முடியுமா? உள்ளே ஆக்சிஜன், உள்ளேயே ஆக்சிஜன் இருக்கணும், இன்டுபேஷன் கிட் இருக்கணும். இந்த சிவாஜி படத்துல இந்த ஷாக்லாம் வைப்பாங்க, டிஃபிபிரிலேட்டர், அதெல்லாம் தேவைப்படுது. அட்ரினலின், அட்ரோபின் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். மூச்சு உள்ள இருக்கணும், வெளியே விடணும். இதுக்கு வந்து லங்ஸுக்கு வந்து ஒரு மினிமம் 5 to 8 சென்டிமீட்டர் தேவை ஒரு ஆணுக்கு. பெண்ணுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, நான் இப்போ நேற்று மதுரை சைட்லேருந்து வந்துட்டு இருந்த கொடைக்கானல், அங்கெல்லாம் பார்த்து அதுக்குள்ள போஸ்டர் ஒட்டிட்டாங்க. நிறைய யார் ஒட்டுறாங்கன்னு போஸ்டர் ஒட்டிட்டாங்க. விஜய் வந்தார், விஜய் கொன்றார், விஜய் சென்றார் அப்படின்ட்டு தான் மதுரை ஃபுல்லாக போஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. என்னென்னா கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிகழ்வை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இது டோட்டலாக வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். அதுதான் முதல்கிட்ட வருது. முதல்ல வந்து ஆஸ் அ டாக்டராக வந்து ஒரு உயிர்ன்றது உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு நோயால் போச்சுன்னா பரவாயில்ல, சிகிச்சை பலனின்றி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இங்கே இறந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ ஒரு நோயாளியே கிடையாது. எல்லாருமே வந்து யங் ஏஜ், எஸ்பெஷலி குழந்தைங்க, பெண்மணிகள். ஸோ வந்துட்டு 10 குழந்தைங்க கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு கூட்ட நெரிசல் அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் என்னோட முதல்கட்ட பார்வை. ரொம்ப மனசு நோக்கிற ஒரு விஷயந்தான் அது. அந்த 39 பேருக்குமே உடனே ஆன் த ஸ்பாட்டே வந்து உடல் கூறு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, சன்செட் ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் பண்ண மாட்டாங்கன்றாங்களே, அது உண்மைதானா சார்? எப்படி, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக நடந்ததுன்னு உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாப்சி அப்படின்றது ஒரு சன்லைட்டில் தான் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய ஃபைண்டிங்ஸ் மிஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் சொல்கிறாங்க அந்த இதில் கல்லடி பட்டுருக்கு, கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க, கிழிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. மிளகாத்தூள் என்ன வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து டார்க்கில் மிஸ் ஆகும். இப்போ நம்ம இவங்க கொல்கட்டாவோட ரேப் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த அட்டாப்சிலாம் ஈவினிங் டைமில் வந்து பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அது நிறைய டைமில் நம்ம டிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் ஏன் பண்ணோம்னா சன்லைட்டில் தான் உங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் தெரியும். ஒரு சின்ன கல்லடினா அந்த கல்லடி பட்டோம்னா அந்த இடத்துல ப்ரூஸ்ன்னு ஒன்று டெவலப் ஆகும். அந்த ப்ரூஸ் எந்த கலரில் இருக்கும், எப்போ நடந்த ப்ரூஸ், இது எல்லாமே சன்லைட்டில் அற்புதமாக தெரியும். நீங்கள் நம்மளோட அந்த கேமரா லைட்டோ இல்லைன்னா அந்த அட்டாப்சி ரூமில் இருக்கக்கூடிய ஒரு டூம் லைட்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது பல ஃபைண்டிங்ஸ்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதனால தான் ஜென்ரலாக டே லைட்டில் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன அவசரமும் இல்லை, இறந்துட்டாங்க. இப்போ நம்ம பாடியை வந்து நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம், மார்னிங் அட்டாப்சி முடிச்சுட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அட்டாப்சி பண்ணுறதுலையும் வந்துட்டு ஒரு 2-3 எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு இந்த கேஸ்லாம் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எல்லாம் நம்மளோட பழக்க வழக்கம் எல்லாமே எரிக்கிறது தான். ஸோ திருப்பி பாடியை நம்ம ரிட்ரைவ் பண்ணிலாம் ரீ அட்டாப்சி பண்ண முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் சென்சிட்டிவ் கேஸ். இதில் வந்து பல சூழ்ச்சிகள் உள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நடந்த இடமும் அப்படி, நடந்த தொகுதியும் அப்படின்ற போது அரசியல்கள் பல விஷயங்கள் உள்ள நடக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே. ஏன்னா இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு
ஒரு 5 பண்ணிட்டாரு இல்லையா, இப்போ 6வது நடக்கும்போது தான் எக்ஸாக்ட்லி ஏன்னா ஒரு 5-6 தொகுதி இதே மாதிரி தான் நடந்திருக்கு, இதே மாதிரி வந்து கூட்டங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு அசம்பவம் தான் நடக்கலையே. இந்த இடத்துல எப்படி இவ்வளவு ஜாம் பேக்டு, கரூர்ல அவருக்கு அவ்வளவு பெரிய ஃபேன்ஸான்லாம் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற திருச்சி தொகுதியா இருக்கட்டும் இல்ல மற்ற இதெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கூட்டம் நல்ல இதே மாதிரி கூட்டம் தான். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. இப்பதான் பல வீடியோகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட வழக்கறிஞர் அணியும் வந்து பேசி சொல்றாங்க, எங்ககிட்ட பல வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஒரு சில பேர் உள்ள நுழைஞ்சாங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் வச்சிருக்கோம், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுன்றாங்க. அந்த உண்மைகளாக வெளியே வரணும், வாய்ப்புகள் உள்ளது, அதில் டவுட் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது சார். அது என்னன்னு நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். பொதுவாக மக்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கூட்ட நெரிசலில் எந்த இதெல்லாம் பின்பற்றணும் சார்? இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து பாடி அங்கே எடுத்துகிட்டு போகும்போது கூட எல்லாம் இறந்த நிலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருமே வந்துட்டு செதஞ்சி உடம்பு வந்து உடஞ்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பைசெக்ஷன் சொல்லுவாங்க. ஆஸ்பைக்சியானா அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூச்சு திணறல், அதாவது மூச்சு விட முடியலை. மூச்சு விட முடியலன்றதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால ஒருத்தவங்க இறக்கிறது தான் ஆஸ்பைக்சியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாம்பீடு, இந்த கூட்ட நெரிசல் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது. இப்போ ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப இடமே இல்லாத போது ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அசைக்க கூட முடியல. அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 4 பக்கத்துல இருந்தும் நம்மளை போட்டு அழுத்துறாங்கன்னும் போது நம்மளோட நுரையீரலோட விரிஞ்சி அதுக்கப்புறம் திருப்பி அமுங்குற அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், மூச்சு உள்ள இருக்கணும் வெளியே விடணும். இதுக்கு வந்து லங்ஸுக்கு வந்து ஒரு மினிமம் 5-8 சென்டிமீட்டர் தேவை ஒரு ஆணுக்கு. பெண்ணுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3-5 சென்டிமீட்டர் தேவை. அப்பதான் அந்த நுரையீரல்னால விரிஞ்சு முடியும். இப்போ நீங்க ஃபுல் சைட்ல கம்ப்ரஸ் பண்றீங்கன்னா உங்களால அந்த நுரையீரல் 5 சென்டிமீட்டர் விரிய மாட்டேங்குது. அப்போ உங்களால ஷார்ட் பிரெத்ஸ் தான் எடுக்க முடியும், இவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல உங்களால மூச்சு இது பண்ண முடியல. அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் 3-5 நிமிடங்கள் போதும். 3 to 5 minutes நீங்க அந்த மாதிரி கம்ப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா டப்புன்னு ஆக்சிஜன் டவுன் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாடி ஃபெயிண்ட் ஆகும். ஏன் ஃபெயிண்ட் ஆகுதுன்னா ஆக்சிஜன் மூளைக்கு போகிறதும் குறையுது. அப்போ மூளை உடனே வந்து படுக்க வைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபெயிண்ட் ஆகும். அப்போ அப்படியே ஃபெயிண்டில் அப்படியே வேகும்போது இன்னும் திணறல்கள் அதிகமாகும். ஸோ சில பேர் மயங்கி விழுந்தாங்கனாலே போதும், மீதி வந்து அந்த க்ரௌடு பார்த்துக்கும். அந்த க்ரௌடில் இருக்கிறவங்க ஒருத்தர் மேலே மிதிக்கிறாங்க, இந்த வின் பைப்பை போட்டு அழுத்துறாங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போ என்னன்னா வந்து சில பேர் வந்து குழந்தைங்கன்னும் போது அவங்க ஜென்ரலாகவே வந்து வீக் ஃபோர்ஸ், ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அப்படின்னும் போது ஈஸியாக வந்து தடுக்க விடலாம். என்ன மேலே நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 4 அடி தான் இருப்பாங்க, நம்மளாம் 5 அடி இருப்போம். அப்படின்னும் போது 1.5 அடி அவங்க கீழே இருக்காங்கன்னும் போது ஈஸியாக அவங்களுக்கு இன்னும் திணறல்கள் அதிகமாக வரும். அப்படின்னும் போது நம்மளால வந்து அந்த ஒருத்தர் மூச்சு விட முடியாமல் மயங்கி விழுறாங்க, இன்னொருத்தர் மேலே ஏறுறாங்க. ஏறும் போது ஈஸியாக அந்த விலா எலும்புகள்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். டப்புன்னு உடஞ்சி ஹார்ட்டில் குத்திரும், லங்ஸில் குத்திரும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ இதனால தான் மெயின் இறப்புகள். அதை தாண்டி அதர் காசஸ் சொல்கிறாங்களே, இப்போ இந்த வெயில்னால வர இந்த டீஹைட்ரேஷனு, அதுக்கப்புறம் இந்த வெயில்னால நீர் சத்து குறைபாடு, இதெல்லாம் அடுத்தடுத்த காரணங்களில் தான் போகும். ஆனால் மெயின் ரீசன் வந்து இந்த அந்த ஆஸ்பிரேஷன் தான் மெயின் ரீசனாக வந்து அமையுது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்னன்னா பண்ணி தடுத்துருக்கலாம் அப்படின்றது. அது ஒரு நல்ல ஒரு திங்கிங்கான கேள்வி தான். இவ்வளோ கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணியிருக்கணும், அதான் வந்து பேசிக்கு. மெடிக்கல் ரீதியாக நம்ம ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம். பட் ஆனால் முதல் விஷயம் வந்து அது அவ்வளோ கூட்டத்தை அந்த ஸ்பேஸில் நம்ம அலோவ் பண்ணது பெரிய தப்பு. ஸோ அந்த இடத்தையே மாற்றி வச்சிருக்கணுன்றது வந்து மெயின் விஷயம். இல்லைன்னா அவ்வளோ கூட்டத்தை உள்ளே விட்டுருக்க கூடாது. இந்த 2 ஆங்கிளில் முதல்ல தரப்பு என்ன போயிட்டு இருக்குன்னா, இது காவல் அதிகாரிகள் தடுத்துருக்கணும், இல்லாட்டி தாவேகா சார்ந்தவர் தடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? என்னோட பார்வை என்னன்னும் போது 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குதான். ஓகே, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கறது, அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பர்மிஷன் இவ்வளோ பேர் தான் உள்ள அலவுடு, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது கண்டிப்பாக காவல்துறையோட வேலை தானே சார். ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்க அலோவ் பண்ணலன்னா அங்கே இப்போ ஃபங்க்ஷனே நடத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடமே 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகி 3வது அந்த இடம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த விஜய் சாருக்கு வர கூட்டம் நம்மளுக்கு தெரியும், சாதாரண கூட்டம் வர மாட்டேன். அவர் பார்க்கணுன்றதுக்காகவே வந்து மக்கள்கள் குளிராங்க, பசங்க நிறைய குளிராங்க, சின்ன குழந்தைங்களை ஆசைப்படுறாங்க. ஏன்னா எல்லாம் அவரோட பெரிய ஃபேன்ன்றதுனால. இப்போ நானே கூட இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாருன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டு சாரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இயல்பாக நம்மளுக்கு தோன்றது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணுன்றது என்னோட பார்வை. ஏன்னா அரசியல் எப்படி வேணா செய்வாங்க. இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலனாலும் ஒரு கேள்வி வரும், நீங்கள் ஏன் பர்மிஷன் கொடுக்கல, எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா இதுவான்ட்டு. பட் ஆனால் மக்கள் உயிர்ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் அதெல்லாம் யோசிக்காம ஒரு ஊருக்கு வெளியே ஒரு காமன் கிரவுண்ட் ஒரு மாநாட்டெல்லாம் நடத்தினார்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து சார் நீங்கள் இங்கே கூப்பிட்டு பேசிக்கோங்க சார், எப்படி இருந்தாலும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம், மக்கள் பார்க்க தான் போகிறாங்க நீங்கள் பேசுறத, எங்கே பண்ணால் என்ன சார் அப்படின்ற மாதிரி இனிமேல் மக்களும்
புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் கிட்டப்பட்ட எனக்கோட ரிக்வெஸ்ட் என்னன்னா டைம் நம்ம கீப் அப் பண்ணிடணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா 8:30 மணிக்கு ஒரு ஸ்பாட்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறாருன்னும் போது அந்த இடத்துல கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு சேர ஐயா நம்ம தளபதி 8:30 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காருன்ட்டு நம்மளால 7 மணிக்கு அங்கே போயிடுவான். அப்போ அவ்வளோ ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் பேஸ் அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு லீடர்னும் போது அவர் அந்த இடத்துல டைம் கீப் அப் பண்ணிருக்கணும்ன்றது தான் நம்ம அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயமா. மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போலீஸ் சைடோட கண்ட்ரோல் தான்ன்றது நம்மளோட பார்வை. தடுப்பு நடவடிக்கை மெடிக்கல் ரீதியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஆம்புலன்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆம்புலன்ஸ் இப்போ ஒரு பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் அது உண்மையான ஆம்புலன்ஸா, ஏர் ஆம்புலன்ஸ், ஏன் ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. இபிஎஸ் சார் கூட்டம் நடத்த போது அடிக்கடி சுத்திட்டு இருக்கோம் உள்ள வந்து. ஸோ இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வச்சு அது ஒரு பிரச்சனையா ஒரு போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து எப்பயுமே வந்து ஆம்புலன்ஸை தாண்டி ஆம்புலன்ஸ்ல ஒரு எனக்கு ஒரு கேள்வி சார், எப்படியுமே அந்த இடத்துல கூட்டம் நடக்கும் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள விட முடியாது தானே, எப்படியும் மாற்று வழி இருக்கும் இல்லையா? மாற்று வழி இருக்கும். ஏன் அதுக்குள்ள அதுதான் எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா அதுல ஒரு அரசியல் இதெல்லாம் நம்ம இப்பதான் ஏதோ சிபிஐ கேட்டுட்டு இருக்காங்க போங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு அரசியல் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனா கண்டிப்பா ஆம்புலன்ஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி அழகா ஒரு மாற்றுப்பாதை இருக்கும். ஒரு எக்ஸிட் ரூட், ஒரு எமர்ஜென்சி ரூட் இதெல்லாம் இருக்கணும். அந்த ரூட்ல வந்து டோட்டலா கிளியரா இருக்கணும். இது எல்லாமே போலீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட வேலை தான். ஓகே சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட 30 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மறுபடியும் மீட் எடுக்க முடியாது, இந்த கார்டியோ அட்டாக் தானே இது? கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் என்ன சொன்னேன் அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப அங்க ஆம்புலன்ஸ் நிக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பிஎல்எஸ், ஏசிஎல்எஸ் எக்யூப்ட் ஆம்புலன்ஸ்ன்றது தான் பெரிய கேள்வி. ஒரு ஆம்புலன்ஸ் சும்மா ஒரு வண்டி சைரன் போட்டுக்கிட்டு யாரை வேணா தூக்கிட்டு போறோம் அப்படின்றதுல என்ன மேட்டர் இருக்கு? அந்த இடத்துல முதல் உதவி கொடுக்க முடியுமா? உள்ளே ஆக்சிஜன், உள்ளே ஆக்சிஜன் இருக்கணும், இன்டுபேஷன் கிட் இருக்கணும். அந்த சிவாஜி படத்துல இந்த ஷாக் எல்லாம் வைப்பாங்களா, டிஃபிப்ரிலேட்டர், அதெல்லாம் தேவைப்படுது. அட்ரினலின், அட்ரோபின் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அதெல்லாம் தான் உயிர் காக்கும் கருவிகள். ஸோ அதுதானே அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கணும். ஸோ அந்த பிஎல்எஸ், ஏசிஎல்எஸ் பொறுத்துன ஒரு ஆம்புலன்ஸா இருந்ததுன்னா தான் அது நல்ல விஷயம். இப்போ நீங்க சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு அந்த அது உள்ள வந்து பெரிய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு தேவையான டாக்டர் உள்ள இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இப்பதான் ஒரு நர்சிங் முடிச்சிருக்கான், அவனை போய் சும்மா போனா மாநாட்டு நீ அப்படின்னு அமுச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து அதுல என்னன்னே தெரியாத. இப்போ இந்த பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்டா, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்டா, இவனுக்கு இப்போ ஷாக் வைக்கணுமா, இல்லைன்னா இந்த மருந்து போடணுமா, இல்லை ஆக்சிஜன் வச்சா போதுமா, தலையை திருப்பினா உயிர் போயிடும், இந்த தலையை திருப்பக்கூடாதா அப்படின்ட்டு பல ப்ரோட்டோகால் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த ஏசிஎல்எஸ், பிஎல்எஸ் சர்டிஃபைடு ப்ரொவைடர்ஸ். அந்த பிஎல்எஸ், ஏசிஎல்எஸ் சர்டிஃபைடு ப்ரொவைடர்ஸ் உள்ள இருக்கணும். பிளஸ் அந்த ஆம்புலன்ஸும் எக்யூப்டா இருக்கும். அப்பதான் வந்து நீங்க உள்ள கொண்டு வந்த உடனே ஆம்புலன்ஸ்ல உடனே ட்ரீட்மெண்ட் நடக்கும், நம்ம உயிர் காக்க முடியும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மேற்கொண்டு நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஆம்புலன்ஸ்ன்றது வந்து இங்க இருந்து இங்க கூட்டு போறது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரி டிரான்ஸ்போர்ட் மாதிரி இங்க யூஸ் பண்றீங்க. உள்ள ஆக்சிஜன் மட்டும்தான் மேபி கொடுக்கலாம், அது கூட கொடுக்கல, நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது உயிரிழப்பு நடக்க தானே செய்யும். அதே மாதிரி நீங்க ஒரு டாக்டர் இல்லாம ஒரு ஹியூமனா சொல்லுங்க, விஜய் இப்போ அடுத்தது அவர் என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொல்றாங்க சில பேர் அவர் அங்கே தான் இருக்கிறேன்னு ஆசைப்பட்டாரு திருச்சி, ஆனால் வந்து அவர் விடலை. ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அதிகமாகும், நம்ம யார் உங்களை அடிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் அனுப்பிச்சு வச்சாங்க. பட் ஆனால் உடனே எப்படி பிரதிபலிக்குதுன்னா பாருங்க, இருக்க கூட இல்லை. நான் இப்போ நேற்று மதுரை சைட்லேருந்து வந்துகிட்டு இருந்த கொடைக்கானல் சொன்னேன், அங்கெல்லாம் பார்த்து அதுக்குள்ள போஸ்டர் ஒட்டிட்டாங்க, நிறைய யார் ஒட்டுறாங்க போஸ்டர் ஒட்டிட்டாங்க. விஜய் வந்தார், விஜய் கொன்றார், விஜய் சென்றார் அப்படின்ட்டு தான் மதுரை ஃபுல்லா போஸ்ட். இது வேற. நான் கொடைக்கானல்ல இருந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா மதுரை ஃபுல்லா இந்த போஸ்டர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டல் எதிர்க்கே இந்த இவ்வளவு பெரிய போஸ்டர் எல்லா இடத்துலயும் ஒட்டின்னு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து ஒரு அரசியல் பண்றாங்கன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும். நம்மளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், நம்மளை நம்பி இவங்க வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் நம்மளை திரண்டு பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல இத்தனை ஒரு குழந்தைங்க இறந்திருக்கு, இத்தனை இது இறந்திருக்கணும் போது முதல் மனசு லெவல்ல பாதிக்கக்கூடியது தளபதி. அப்ப விஜய் சார் இவ்வளவு பாதிக்கப்படுறாரு அப்படின்னும் போது அவர் அதை வெளிப்படுத்தணும்ன்ற. ஏன்னா இதை வச்சு நிறைய இடத்துல அரசியல்கள் செய்வாங்க. ஓகேங்களா, அதுதான் அரசியல்ன்றதுல பாலிடிக்ஸ் இஸ் a கேம்ன்ற மாதிரி. அப்ப இவர் இந்த இடத்துல வந்து பேசணும், ஒரு வீடியோ வந்து போடலாம், மக்கள் கூட நான் இத்தனை மணிக்கு லைவ்ல வரேன், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா கோடிக்கணக்கான பேர் லைவ்ல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவர் பகிரங்கமா அவரோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லலாம். நான் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக வந்தேன்ட்டு, எப்படி இத்தனை மாதிரி நம்ம நடந்திருக்கு, உங்களை பார்க்க தான் வந்தேன். அவர் கஷ்டங்களை சொன்னாதான் வந்துட்டு மக்களுக்கு அந்த வலியோட இது வந்து புரியும். இப்பவே நிறைய பேர் பப்ளிக் கிட்ட கேட்டா எல்லாரும் பப்ளிக் வந்து விஜய் சாருக்கு ஆதரவு சொன்னாங்க. அவர் தப்பு இல்லைங்க, அவர் வந்து வராரு, அந்த டைம் மட்டும் தான் தப்புன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சொன்ன டைம் வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா அதை தாண்டி வந்து அவர் மேல யாருக்கும் கோபம் கிடையாது. எல்லாருமே வந்து இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு தான் எல்லாரும் நம்புறாங்க. அப்ப அவர் அதை வெளிப்படையா வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு லைவ்ல வந்து அவர் அதை சொல்ல, ஏன்னா அவர் நம்ம பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, போயிடுறாரு, அதை அவர் மாத்திக்கணும் எப்படின்னு தெரியல. இந்த இடத்துல அவர் அதை சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் என் பார்வை. ஒரே ஒரு பாயிண்ட் மக்களுக்கு, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சு. கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல பயப்படாதீங்க. 2வது விஷயம், இந்த கையை தூக்கி ஐயோ ஐயோன்னு கத்துனீங்கன்னா அப்பதான் சீக்கிரமா இறப்பீங்க. ஏன் அப்படின்னா உடனே செஸ்ட் கம்ப்ரஸ் ஆயிடும் கூட்ட நெரிசல்.
முடிஞ்ச அளவுக்கு கையை ஃப்ரண்ட்ல வைங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸிங் பொசிஷன்ல வைங்க. ஏன்னா இப்படி ஒன்று வச்சிங்கன்னா அவனால உங்களை தாண்ட முடியாது. மெயினாக செஸ்ட்டை கம்ப்ரஸ் ஆகும். ஒரு 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 மினிமம் ஒரு 1/2 மீட்டர் கேப் இருக்கும். அந்த கேப் போதும் நம்ம மூச்சு விடுறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஒன்று. தெரியாம கீழே விழுந்துட்டீங்கன்னா உடனே பால் மாதிரி சுருண்டுருங்க. இப்படி மல்லாக்கா படுத்துக்காதீங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு டக்குன்ட்டு இந்த பொசிஷன் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பால் மாதிரி சுருண்டு, ஏன்னா கவர் ஆயிடணும். ஏன்னா வந்து இப்போ இந்த பாம்பெல்லாம் டக்குன்னு சுத்திக்குது இல்லை, அந்த மாதிரி சுத்திடணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாம மிதிச்சா கூட நம்மளோட பேக்கு, முதுகு, காலு இந்த மாதிரி தான் அடிப்படுமே தவிர மெயினாக தலை ப்ரொடெக்ட் ஆகிடும், செஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகும். உயிர் போகிறது வந்து இந்த தொண்டையில மிதிக்கிறது, நெஞ்சில் மிதிக்கிறதுலாம் தான் உயிர் போகும். அப்போ நம்ம இப்படி விழுந்துட்டு நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் மிதிச்சானா போதும், நம்ம மேலே போயிடலாம். ஆனால் நீங்கள் மேலே போகக்கூடாதுன்னா டக்குன்னு இந்த பொசிஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் 3வது 4வது ஆள் வந்து உங்களை பேக்கில் மிதிச்சா 5வது ஆள் உங்களை தூக்கி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சர்வைவல் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து தயவு செஞ்சு இனிமேல் இந்த கூட்ட நெரிசல், இந்த மாநாடு, ஏர் ஷோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த குழந்தைங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கூட்டு போகாதீங்க. ஒரு ப்ராப்பர் டிக்கெட் இருக்கு, அந்த டிக்கெட்டில் இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்றத மட்டும் அந்த இடத்துக்கு போங்க. ஃப்ரீ கூட்டம், யார் வேணா வாங்க அப்படின்ற ஷோக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்களாம் போகாதீங்க. கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, 65 வயசுக்கு மேலே 70 வயசு ஆளுங்கலாம் போகாதீங்க. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகள், இந்த 3 பேரை அவாய்ட் பண்ணுங்கன்றது முக்கியம். இன்னொரு 3 பாப்புலேஷன், இப்போ சிலதெல்லாம் பார்த்தோம், ஒருத்தர் சொல்றாரு எனக்கு கண்ணு தெரியாதுன்றாரு. கண்ணு தெரியாதவருக்கு அங்க என்ன வேலை? பிளைண்ட்னும் போது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் சார். உங்களுக்கு பார்வை தெரியறவனே அங்க கஷ்டப்பட்டு இருக்கான். கண்ணு தெரியாதவங்க போறது ரொம்ப தப்பு. காது கேட்கல ஏன்னா ஒரு பின்னாடி இருந்து ஒரு சொல்றாங்க சார் சார் தள்ளுங்க தள்ளுங்கன்றாங்க, அவனுக்கு எதுவுமே கேட்காது. அப்ப டெஃப் ஆளுங்க, கண்ணு தெரியாது. அப்புறம் சில பேர் இந்த கை கால் இல்லை, வீல் சேர்ல தான் வரேன். அப்ப நீங்களாம் எவ்வளவு கஷ்டம். நல்லா இருக்கிறவனே ஓட கஷ்டப்படுறான், போரையெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஓடி ஐயோன்றான் அப்படின்னும் போது அப்ப நீங்களாம் வந்து தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் ஜாலியா வீட்டுல ஒரு பாப்கார்ன் சிப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு மொபைல்ல லைவ்ல ஜாலியா பார்க்கலாமே சார். அதுதான் ஊடகங்கள் இவ்வளவு அழகா வேலை செஞ்சு எல்லாத்தையுமே அவர் பேசுற ஒரு லைனையும் நம்ம போடுறோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்னமோ பாட்டுலாம் பாடினாரு, எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. நாளால் இதுல போன்ல தான் பார்த்தேன், அலைபேசியில தான் பார்த்தேன். அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க, மாட்டிக்காதீங்க, இந்த மாதிரி ஆளுங்க போகாதீங்க. இந்த ப்ரொடெக்டிவ் மெஷர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றது இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்தோட பொறுப்பு இனிமேல் வந்து கரெக்டான இடத்தை சூஸ் பண்றது, கரெக்டா ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸிட் வே வைக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார், நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ.